இந்த உலகத்தில் உள்ள மக்களை 3 விதமாக கிளாசிஃபை பண்ணலாம். நிறைய பணம் ஃப்ளோ ஆகக்கூடிய மக்கள், நிறைய பணம் வெல்த் வச்சிருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி குரூப், மேபி ஒரு 5%, இந்த உலக பாப்புலேஷன்லேயே 5%, இனி ஒரு 50%, இல்லைன்னா ஒரு 40% ஃபினான்ஸுக்காக மணிக்காக ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு குரூப், ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இனி ரிமைனிங் பர்சன்டேஜ் மேபி 40 or 50 பணமே இல்லாத, பணமே அவங்க கையில் இருக்காது, தேவையான பேர் மினிமம் வச்சு சர்வை பண்ணக்கூடிய, ஒவ்வொரு நாளும் அவங்க லைஃப்பை சர்வை பண்ணக்கூடிய மக்கள். இந்த 3 குரூப்பில் இந்த டாப் 5% கிட்ட தான் எல்லா பணமும், ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த வெல்த், பணம் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது? எதனால் மற்றவங்களுக்கு இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியல, அவங்கக்கிட்ட வரல? இதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? மேஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கா? இது ஆக்சுவலி மேஜிக்கல் மெத்தட்ஸ் இல்லை, சீக்ரெட் ஸ்டெப்ஸ், மற்ற மக்களுக்கு மறைக்கப்பட்ட சில உண்மைகள். அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால், இந்த 3 ஸ்டெப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் கான்ஷியஸாக, சில சின்ன சின்ன எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் வெல்த்தி ஆக முடியும். நம்ம ஒரு காந்தமாக மாறி எவ்வளோ வெல்த்தையும் பணத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜேடி வெல்ஸ்ட்ரா. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. இந்த சேனல் வெல்த் கிரியேஷன், மணி மேக்கிங், பிஸ்னஸ், ஓகே, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப் லேர்னிங், இதை பற்றியான டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், அதையெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த 3 படிகள் என்னென்னா, நம்பர் 1 நம்ம மைண்டு சார்ந்தது, நம்பர் 2 நம்ம எமோஷன் சார்ந்தது, நம்பர் 3 நம்ம ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய காரியங்களை சார்ந்தது. ஸோ 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 மைண்ட் ரிலேட்டட், அதாவது நம்ம தாட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 2 ஆஸ்பெக்ட் உண்டு ஆக்சுவலி. ஒன்று நம்ம பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 2 நம்ம மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். பிலீஃப் சிஸ்டம்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மாதிரி நம்ம மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, காலமாக சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு புவர் ஃபேமிலியிலே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலே இருந்தால் நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ், எதிர்மறையான நிறைய சிந்தைகள், பணத்தை பற்றி, வெல்த்தை பற்றி எதிர்மறையாக படிப்பிக்கப்பட்ட நிறைய சிந்தைகள் நம்ம மனசுக்குள்ளாலே ரிப்பீட் ஆகி அது ஒரு பிலீஃப் சிஸ்டமாக இருக்கும். பிலீஃப் சிஸ்டம்னாலே அது ஒரு ப்ரோக்ராமிங்காக இருக்கும், அதை ஈஸியாக மாற்ற முடியாது. ஓகே, ஸோ எப்போ நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும், பணத்தை பற்றி உள்ள காரியங்கள் வரும்போது எல்லாம் இந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்திலேருந்து நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை லிமிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் நமக்கு உண்டு? யூஸ்வலி பணம் ரொம்ப மோசமானது, பணம் தீமையானது, அதை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது, பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பணத்துக்கு பின்னால் போகக்கூடாது, பணத்தை வெறுக்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட் டிக்ரீஸில் உள்ள பிலீஃப் சிஸ்டம். சிலவங்க பணத்தை வெறுக்கணும்னு உள்ள லெவல்லே இருப்பாங்க. சிலவங்க பணம் ஓகே, ஆனால் அதில் ஆசைப்படக்கூடாது, அதுக்கு பின்னால் போகக்கூடாது, வந்தால் ஓகே அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்க பணம் ஒரு லிமிட்டுக்கு தான் இருக்கணும். உங்களுக்கு மிடில் கிளாஸ் விஸ்டம் நிறைய உண்டு. நீங்களும் கேட்டிருப்பீங்க, லைஃப்பில் நிறைய விஸ்டம் நம்மளை சுற்றி, நம்ம அங்கிள்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது. பணம் ரொம்ப லிமிட்டுக்கு தான் இருக்கணும், அளவுக்கு மீறி போனால் பணம் உங்களை கொல்லும். ஆக்சுவலி பணம்னு உள்ளது ஒரு நியூட்ரல் டூல். அது நம்ம யூஸ் பண்ணுவதில் தான் இருக்குது. அது கொஞ்சம் இருக்கா, ஹியூஜாக இருக்கா, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் தான் நமக்கு டிசிப்ளின் வரும்.
ஸோ இந்த நெகட்டிவ் பிலீவ் சிஸ்டம், இந்த மாதிரி உள்ள நெகட்டிவ் பிலீவ் சிஸ்டம் உங்களை எப்போவுமே பணக்காரனோ வெல்த்தியோ ஆக்க விடாது. ஆஸ் லாங் அஸ் அந்த மைண்டில் அது ஃபிக்ஸாக இருக்கிறது வரைக்கும், ஒரு ப்ரோக்ராமிங்காக இருக்கிறது வரைக்கும் இங்கே வெல்த்தி ஆகவே முடியாது. வாட் எவர் யூ ட்ரை. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். நிறைய அட்லீஸ்ட் ஒரு 90 days, ரொம்ப சிம்பிள் தான். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை ஒரு சேலஞ்சாக நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் முதல்ல ஒரு 21 days, தென் ஒரு 90 days ஒரு சேலஞ்சாக எடுங்க. உங்கள் மைண்டுக்குள்ளால பாசிட்டிவ் தாட்ஸ், பணத்தை பற்றியுள்ள பாசிட்டிவ் தாட்ஸை நீங்களாகவே திங்க் பண்ணுங்கள். மார்னிங்கில் சாப்பிடும்போது எப்போல்லாம் மனசில் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போ எல்லாம் பணம் ரொம்ப முக்கியமானது, பணம் ஒரு நல்ல டூல், பணம் என்கிட்ட நிறைய இருக்குது, நான் ஒரு பணக்காரன், ஓகே, பணம் எனக்கு ரொம்ப நல்ல விதத்தில் யூஸ் ஆகுது, என்கிட்ட சர்ப்ளஸ் பணம் வருது. இந்த மாதிரி ஒரு 3, 4, 5 தாட்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ தான் அந்த மென்டல் ப்ரோக்ராமிங்கை, டீப் ரூட்டடாக இருக்கக்கூடிய அந்த மென்டல் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் பீட் பண்ண முடியும், ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். இது ஒரு ரீப்ரோக்ராமிங் ப்ராசஸ். ஆக்சுவலி என்னோட புக்கில் நான் சொல்லியிருப்பேன், 7 ஒளிர்ச்செழி, ஓகே, வளமான வாழ்வின் பயணம். யாருக்கெல்லாம் புக் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் பை பண்ணால் சில்வர் கிளப் மெம்பர் ஆவீங்க, கண்டினியூஸ் கைடன்ஸ் கிடைக்கும். அதுபோல் புக் ப்ளஸ் டிஜிட்டல் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, அதில் எல்லாம் இது நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். 25+ வீடியோஸ், வீடியோ ஃபார்மில் இருக்க என்னோடய டீச்சிங், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃபீ டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு காரியம் கூட, ஸோ புக் ப்ளஸ் டிஜிட்டல் மாஸ்டர் கிளாஸ் ப்ளஸ் 1 day ஒர்க் ஷாப், என் கூட 1 full day ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுவது. ஓகே, உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ், பர்சனல் மென்டரிங் கிடைக்கும். ஓகே, லைஃப் லாங் சப்போர்ட் கிடைக்கும். 3க்கு டிஃப்ரெண்ட் ஃபீ, சில்வர், கோல்டு, பிளாட்டினம் கிளப்ஸ். ஓகே, ஸோ கம் பேக் டு த பாயிண்ட். 21 days அதுபோல் 90 days இந்த ரினிவிங் ப்ராசஸை செய்து பாருங்கள். ஓகே, பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, எனக்கு பயன்பெறக்கூடியது, எனக்கிட்ட நிறைய பணம் வருது, நான் பணத்தை நல்லபடியாக மேனேஜ் பண்ணுறேன், எனக்கு பணம் நிறைய சிறப்புகளை, நன்மைகளை தருது. அந்த மாதிரி ஒரு 5 தாட்ஸ் மனசுக்குள்ளால டெய்லி ரிப்பீட் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஒரு மந்த்ரா மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இந்த மைண்டில் செகண்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, அதுதான் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இது நெகட்டிவ் பிலீவிங் இல்லை, பிலீவ் சிஸ்டம் இல்லை, இது ஒரு மைண்ட் செட். ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இல்லைன்னா ஒரு புவர் மைண்ட் செட். புவர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு லேக்கிங் மைண்ட் செட், எப்போவுமே பணம் இல்லாமையை குறித்து நினச்சிட்டே இருப்பது ஆக்சுவலி. ஸோ இந்த பாவர்ட்டி மைண்ட் செட் இல்லைன்னா லேக்கிங் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, மனோபாவம், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு பணம் வராது, நான் பாவமாக இருக்கேன், நான் பாவத்திலே பிறந்தேன், இப்படி தான் நான் எப்பவும் இருப்பேன், ஓகே, நான் என்ன பண்ணாலும் எனக்கு பணம் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு லேக் மைண்ட் செட், என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய, அதை கன்ஃபஸ் பண்ணக்கூடிய, நான் கடத்தில் இருக்கேன், என்கிட்ட இல்லை. ஸோ அந்த மைண்ட் செட் உங்கள் கூட இருக்குது. அந்த நெகட்டிவ், இந்த பாவர்ட்டி மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி அபண்டன்ஸ் மைண்ட் செட்டாக மாற்றணும். ஓகே, எப்படி அபண்டன்ஸ் மைண்ட் செட்டாக மாற்றுது? இந்த உலகம் ஃபுல்லாக செல்வங்களும் பணமும் நிறைஞ்சிருக்கு, அது எல்லாருக்குமானது, எனக்குமானது. ஓகே, எனக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இப்போ உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருந்தால் கூட, இங்கே கடலில் இருந்தால் கூட, இந்த யூனிவர்ஸில் இருக்க பணம், வெல்த் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். எனக்கும் உரியது, நான் அதை ஓன் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி அபண்டன்ட் மைண்ட் செட் என்கிட்ட நிறைய இருக்குது. காட் ஹஸ் பிளஸ்ட். சில ஆட்கள் பேசும்போது அவங்க பூவராக இருந்தால் கூட அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கடவுள் எல்லாமே தந்திருக்காரு. அந்த 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 சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அதுபோல் தேங்க்ஃபுல்னஸ், கடவுள் எல்லாம் தந்திருக்காரு, அவருக்கு நன்றி, இது ரொம்ப முக்கியம். பணம் உங்களை நோக்கி வாரதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஒரு அபண்டன்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எல்லாமே தந்திருக்காரு,
நான் எபண்டண்டாக இருக்கேன், எனக்கு நிறைய பணம் வந்துட்டு இருக்கு, வரும். ஸோ இந்த யூனிவர்ஸில் உள்ள பணம் எல்லாம் வெல்த் எல்லாம் எனக்குமானது. ஸோ அந்த எபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸோ இந்த ரெண்டும் தான் மைண்ட் ரிலேட்டட். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மிராக்கிள்ஸ் காண முடியும். சில டைமில் நீங்கள் எதிர்பார்த்திராத பணங்கள் செல்வங்கள் உங்களை வந்து சேரும். ஆனால் இது ஃபுல் இல்லை, இது எப்போவுமே நடக்காது. இது ஒரு ஒரு போர்ஷன் தான். இனி இதுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்குது, எமோஷன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சிலவங்க பணத்தை நினைச்சாலே டென்ஷன் வரும், பணத்தை நினைச்சாலே உடனே கடன் ஞாபகத்துக்கு வரும், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமே, இந்த பணம் அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும், ஒரு டென்ஷன். அது ஒரு எமோஷன், நெகட்டிவ் எமோஷன். டென்ஷன் ஒரு நெகட்டிவ் எமோஷன். சிலவங்களுக்கு பணத்தை நினச்ச உடனே, பணத்தை பார்த்த உடனே பயம் வரும். ஸோ எப்படியெல்லாம் பயப்படுவாங்கன்னா, பணம் கிடைச்சாலும் நான் நிறைய பேருக்கு கடன் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி பயம் வரும். பணம் என்கிட்ட நிறைய வந்தால் நான் எப்படி அதை பாதுகாப்பேன், என்கிட்ட நிறைய பேர் வந்து கடன் வாங்குவாங்களே, அதை எப்படி சமாளிப்பேன், அப்படி ஒரு பயம் கூட வரும். ஸோ அல்டிமேட்லி இது ரெண்டுமே பயம்தான், இது ரெண்டுமே நெகட்டிவ் எமோஷன் தான். ஓகே, டென்ஷன், பயம், அது எதனாலயா இருந்தாலும், பணம் நிறைய இருக்கிறதுனால வரக்கூடிய டென்ஷனாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், இல்லைன்னா பணம் இல்லாததுனால இருக்கக்கூடிய பயமாக இருந்தாலும், டென்ஷனாக இருந்தாலும், ரெண்டுமே நெகட்டிவ் எமோஷன். ரெண்டுமே உங்ககிட்ட வரக்கூடிய பணத்தை ஸ்டாப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷனை மாற்றி பணத்தை பற்றி சிந்திக்கும் போது, பணத்தை பார்க்கும்போது, பணத்தை கையில் வாங்கும்போது, அது போல் கொடுக்கும்போது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிலவங்களுக்கு பணத்தை வாங்கும்போது பாசிட்டிவ் எமோஷன் இருக்கும், அதை கொடுக்கும்போது நெகட்டிவ் எமோஷன். ஓ, என்கிட்ட இருந்து பணம் போகுது, கவலை, டென்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் நெகட்டிவ். ஆக்சுவலி அதுவும் உங்கள் கையிலேருந்து கூடுதல் பணம் போக வழிவகுக்கும். பணத்தை வாங்குவதாக இருந்தாலும் கொடுக்கதாக இருந்தாலும் பணத்தை பற்றி திங்க் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, பணம் வரும்போது ஓகே, திஸ் இஸ் அ பிளஸ்ஸிங். பணம் உள்ளது ஒரு பிளஸ்ஸிங். அதை வச்சு நிறைய காரியங்கள் பண்ண முடியாது. எப்படி வருதோ, எங்கேருந்து வருதோ, நியாயமான வழியில் வரும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். அதை ஹாப்பினஸோட ஏற்றுக்கொள்ள பழகணும். ஓகே, மனசுக்குள்ளால ஹாப்பி, ஒரு ஸ்மைலிங்கோட. ஓகே, ஸோ லைக்வைஸ் பணத்தை கொடுக்கும்போது யாருக்கோ கடன் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு, வட்டி கொடுக்க வேண்டியிருக்கு, ஓகே, இல்லைன்னா யாரோ கடன் வாங்குறாங்க, வாட் எவர் இட் மேபி, ஒரு திங்ஸ் வாங்குறீங்க, பணம் எனக்கு கையிலேருந்தே போகுதே அப்படி நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த பணம் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு யாராக இருந்தாலும் பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும், போயிட்டு ஒரு 10 times மோராக எனக்கு திரும்ப வரட்டும் அப்படின்னு பிளஸ் பண்ணி ஹாப்பி எமோஷனோட பணத்தை கொடுங்க. ஸோ இந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இந்த மென்டல் ஆஸ்பெக்டும், தாட்ஸும், எண்ணங்களும், இந்த உணர்வுகளும், எமோஷனும், இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், பணத்தை பற்றியுள்ள பாசிட்டிவ் எண்ணங்களும், பணத்தை பற்றியுள்ள பாசிட்டிவ் எமோஷன்ஸும் சேரும்போது தான் ஒரு ஹை லெவல் வைப்ரேஷன், பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹை லெவல் வைப்ரேஷனை உருவாக்கும். அது மேஜிக்கை நிகழ்த்தக்கூடியது. ஓகே, அன்எக்ஸ்பெக்டடாக பணம் உங்களை நோக்கி வரும், எங்கே இருந்தெல்லாம் வர வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ரெண்டும் போதுமானு கேட்டால் போதாது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டெடி இன்கம்மை கொண்டு வராது. ஏன்னா வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம எப்போவுமே பர்ஃபெக்டாக பாசிட்டிவ் தாட்ஸ்லேயும் பாசிட்டிவ் எமோஷன்லேயும் இருக்க முடியாது. ஓகே, வி ஆர் ஹியூமன்ஸ். அதனால் எப்போவுமே நம்ம வைப்ரேஷன் அந்த லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட டவுட்ஸ் வரும், பலவிதமான எமோஷன்ஸ் வரலாம். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இல்லை. ஆனால் இந்த ரெண்டுமே ரொம்ப ரெக்குவயர்மெண்ட், இந்த ரெண்டும் ரொம்ப தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் தான் பணத்தை காந்தத்தை மாதிரி அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் தேர்ட் ஆஸ்பெக்ட், ரெகுலராக ஓகே ஸ்டெடியாக ஒரு வெல்தி பர்சனாக பணம் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு நபராக இருக்கணும்னா இந்த ரெண்டுக்கு கூட மூணாவது ஆஸ்பெக்ட் ஆக்ஷன். ஆக்ஷனில் 2 பகுதி உண்டு, ஆக்சுவலி 2 செஷன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னென்னா
சில டைமில் திங்க் பண்ணுவதும் ஃபீல் பண்ணுவதும் மட்டும் போதாது, ஆக்சுவலி அதை பெர்ஃபார்மும் பண்ணணும். நம்ம மைண்டு எப்போ கம்ப்ளீட்டாக நம்போன்னா, நம்மக்கிட்ட ஒரு காரியம் இருக்கணும்னு இல்லை, அதாவது நம்மகிட்ட ஒரு கார் இருக்கணும்னு இல்லை, அந்த கார் இருக்க மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி, இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி, இருக்க மாதிரி நீங்கள் நடக்கும்போது, என்கிட்ட அந்த கார் இருக்க மாதிரி நீங்கள் உங்கள் ஆக்ஷன் அப்படி இருக்கும்போது அது நடக்க கூடுதல் சான்சஸ் உண்டு. நீங்கள் ரிச் ஆகணும்னா, வெல்த்தி ஆகணும்னா, வெல்த்தி மாதிரி நடைங்க, வெல்த்தி மாதிரி உடை போடுங்க, வெல்தி போகக்கூடிய ஹோட்டல்ஸுக்கு போங்க, வெல்தி யூஸ் பண்ணக்கூடிய ட்ராவல் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. நம்ம வெல்தி ஆகணும்னா, ரிச் ஆகணும்னா, ரிச் மாதிரி சிந்திக்கணும், ரிச் மாதிரி ஃபீல் பண்ணணும், ரிச் மாதிரி நடக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். பர்சனல் பிராண்டிங், நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்போவுமே சொல்லுவேன். மகாத்மா காந்தி எடுத்தால், அவர் ஒரு ரிச் ஃபேமிலியில் இருந்து வந்தவர், பேரிஸ்டர் பட்டம் எல்லாம் படித்தவர், ஒரு ஹையர் காஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு லெவலில் இருந்து வந்தவர். அவருக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இருந்து அவர் என்ன பண்ணார், இந்தியன் மக்களுக்கு கூட கனெக்ட் பண்ண ஒரு ஏழையோட ரூபத்தை எடுத்தார். ஓகே, அதுதான் அவரோட பிராண்டிங். ஸோ அவர் ஒரு ஹையர் காஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு காஸ்டில் இருந்ததுனால, ரிச்சாக இருந்ததுனால, அவருக்கு அதில் எல்லாம் இனஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதில் அந்த ஐடென்டிட்டி அவருக்கு ஷோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கனெக்ட் பண்ண என்ன தேவைப்பட்டதுன்னா, பூவர் மாதிரி ஆகக்கூடிய அந்த பிராண்டிங் தேவைப்பட்டது. ஆனால் சேம் டைமில் வாழ்ந்த, அந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணி பல கோடி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண டாக்டர் அம்பேத்கர், அவர் ஒரு அன்னைக்கு தாழ்ந்த ஜாதின்னு கருதப்பட்ட ஒரு ஜாதியில் பிறந்து சஃபர் ஆகி பாவர்ட்டியில் உழன்று இருந்த அம்பேத்கர், அவரோட பிராண்டிங் எப்படி பண்ணாருன்னா, கோட்டு சூட் போட்டு எப்போவுமே நடந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள லிபரேட்டட் சொசைட்டி, எஜுகேட்டட் சொசைட்டி, அவங்களுக்கு சிம்பிளை எடுத்தார். ஏன்னா அவர் ஒரு பூவை ட்ரெஸ் போட்டிருந்தா, ஆக்சுவலி அதான் அவரோட மைண்டில் ஒரு நெகட்டிவ் இம்ப்ளிகேஷனை அவரை ஒரு பாண்டேஜுக்குள்ளால கட்டி வைக்கும். அதனால் ஆல்ரெடி ஒரு பாண்டேஜில் அவர் இருந்ததுனால ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு இமேஜை, பிராண்டிங்கை அவர் எடுக்காரு. ஏன்னா அதான் நம்ம பிராண்டிங், நம்ம ட்ரெஸ்ஸிங் நம்ம மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேரளாவில் ஒரு ரிச் பர்சன் உண்டு, செம்மன்னூர் ஜுவல்லரியோட சேர்மன், மோச்சான்னு சொல்லுவாங்க. ஓகே, பாபி செம்மன்னூர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு புவர் மேனோட ட்ரெஸ்ஸு தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா கோடீஸ்வரன், அவருக்கு ஐடென்டிட்டி, அவருக்கு காமன் பீப்புளுக்கு கூட மிங்கிள் பண்ணால் இது சேஃப். ஆனால் ஆல்ரெடி பூவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம பூவராகவே ட்ரெஸ் பண்ணால், சின்ன ஹோட்டலுக்கு போனால் பூவராகவே நம்ம நடந்தால், அது நம்மளை ப்ரெஸ் பண்ணி அதே நிலைமையில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பூவராக இருக்கும்போதே ஒரு ரிச் மாதிரி நம்ம பிஹேவியரை மாற்றணும். எப்படி? ஆடம்பரம் இல்லை. ஓகே, உங்கள் ஏரியாவில் பெஸ்ட்டு ஹோட்டலுக்கு போங்க, அங்கே 1000 rupees செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போங்க, அதை ஃபீல் பண்ணுங்க, நல்ல ட்ரெஸ்ஸோடு போங்க, ஒரு ரிச் மேனை போல் போங்க, 200 ரூபாய்க்கு ஒரு டீயும் ஒரு ஸ்நாக்கும் சாப்பிட்டு வாங்க. ஓகே, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, பிராண்டட் ட்ரெஸ். இதில் தான் நிறையா மிடில் கிளாஸ் புவர் பீப்புள் தப்பு பண்ணுவது. என்ன நினைப்போம்னா, நம்ம பணம் இல்லாததுனால பிராண்ட் இல்லாத லோ குவாலிட்டி தான் யூஸ் பண்ணணும். அவங்க லேவிஷாக பிராண்டில் செலவு பண்ணுறாங்க, லக்ஸுரி பிராண்டில் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு, ரிச் பீப்புள். அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க ரியலி ரிச் இல்லை. எஸ்பெஷலி சினிமா ஆக்டர்ஸ், ஏதோ திடீரென்னு பணம் வந்து பணத்துக்கு அருமை தெரியாமல் ஆடம்பரமாக வாழக்கூடியவங்க. நிறைய சினிமா ஆக்டர்ஸ் ஒரு 50 years தாண்டுமா அவங்க கடத்தில் இருப்பாங்க. ஓகே, லக்ஸுரி, ஆடம்பர லக்ஸுரி. ரியல் வெல்த்தி பீப்புள் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணும்போது வேல்யூவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சீப் ஷர்ட் 1000 ரூபாய்க்கு வாங்கினா
ஒரு வருஷத்தில் 3 ஷர்ட் வாங்கணும். நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு 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 நார்மல் பிராண்டட் ஷர்ட் வாங்கினா 2 வருஷம் அதை யூஸ் பண்ணலாம். 3000 ரூபாய்க்கு 2 வருஷம், இங்கே 3 ஷர்ட்டு 3000 ரூபாய்க்கு 1 வருஷம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு பார்ட். ஒரு ரிச் மாதிரி ஃபீல் பண்ணுங்க, ரிச் மாதிரி நடைங்க, நல்ல ட்ரெஸ்ஸிங், பிராண்டட் ஷூ, ரிச் மாதிரி ட்ராவல் பண்ணுங்க, நல்ல வண்டியில், ஓகே, கொஞ்சம் பைசா கூட ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுங்க. ஸோ யூ கேன் ஃபீல் இட். அது உங்களுக்கு கூடுதல் கான்ஃபிடென்ஸை தரும். இந்த லெவலுக்கு நான் போகணும், இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உற்சாகத்தையும் மென்டல் வைப்ரன்ஸையும் தரும். யூஸ்வலி சில ரிச் பீப்புள், நான் கூட கொஞ்சம் டால் கார் தான் விரும்புவேன். ஏன்னா டால் கார் எஸ்யூவிஸில் இருக்கும்போது ஒரு ஃபீல் வரும், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை தரும். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்போவுமே கார் வாங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸு தான் கூடுதல் விரும்புவேன். நான் அதில் இருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அது எனக்கு கான்ஃபிடென்ஸ் தருதா, அது என்னோட மனசை கூலாக வச்சுருக்கா, ஓகே, பாசிட்டிவாக வச்சுருக்கா, தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ மைலேஜ் தரும், இதை விட எல்லாமே எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆக்ஷனில் 2வது பார்ட் என்னென்னா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஸ்டடி இன்கம் வேணும்னா, ஒரு ரியல் வெல்தி பர்சன் ஆகணும்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மணிக்கு ஒரு லா உண்டு. அது என்ன லான்னா, நம்ம ஏதாவது ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் பணம் நம்மக்கிட்ட வரும். ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்கணும். ஓகே, நம்ம நேரமே பார்த்த காரியங்கள் எல்லாம் மேஜிக்ஸை பண்ணலாம், அது இன்பிட்வீன் தான் நடக்கும். ஆனால் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் இன்கமுக்கு நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்கணும். அது 2 விதத்தில் கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூவை விட அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், சிறந்த ஒரு வேல்யூ, நிறைய பணத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவை கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூவை சிறந்த முறையில் கொடுக்கலாம், வேறு எல்லாரும் கொடுக்கறத விட பெட்டராக கொடுக்கலாம். அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், உங்கள் ஜாபில் இருக்கலாம், உங்கள் கெரியரில் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணணும், உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சூப்பர் வேல்யூ இல்லைன்னா ஒரு நார்மல் வேல்யூவை சூப்பராக நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டெடி இன்கம், மணி வில் ஃப்ளோ டு யூ. அதுபோல் மல்டிபிள் இன்கம் ரிசோர்ஸஸை ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி க்ரியேட் பண்ணணும். நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்கு வெல்த்து க்ரியேட் பண்ணி தரக்கூடிய மல்டிபிள் இன்கம் சோர்ஸஸ். இந்த 3 படியும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.